அமெரிக்க அதிபர் தேர்தல் வருகிற நவம்பர் 5ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நடக்க இருக்கு. தேர்தலுக்கு இன்னும் 7 வாரங்களே, அதாவது சுமார் 50 நாட்கள் மட்டும்தான் இருக்கு. ஆனால் தேர்தல் முடிந்து 1 மாதம் கழித்து தான் முழுமையான தேர்தல் முடிவுகள் யார் ஜெயிச்சாங்க அப்படிங்கிறது அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படும். ஜனவரி 20ஆம் தேதி தான் அமெரிக்க அதிபர் அதிகாரப்பூர்வமாக பதவியேற்பார். அமெரிக்க தேர்தல் முறையை பின்னொரு சமயத்தில் நம்ம பார்க்கலாம். இன்னும் நிறைய நாட்கள் இருக்கு. இந்த தேர்தலில் பல்வேறு கருத்து கணிப்புகளும் வெளியாகி இருக்கு. குறிப்பாக குடியரசுக் கட்சி வேட்பாளரும் முன்னாள் அதிபருமான டொனால்ட் ட்ரம்ப், ஜனநாயக கட்சி வேட்பாளரும் தற்போதைய துணை அதிபருமான கமலா ஹாரிஸ் ஆகியோருடைய நேரடி விவாதம் இப்போ தேர்தலுக்கான பெரும் கருப்பொருளாக காட்டப்பட்டு வருது. டொனால்ட் ட்ரம்ப் ஏற்கனவே அதிபராக இருந்தவர். மேலும் அவர் அவ்வப்போது வெளியிட்ட அதிரடி கருத்துகளும் அவரை பற்றி மக்கள் முழுமையாக கவனிக்க போதுமானவையே. அவரை பொறுத்த வரைக்கும் நேரடி விவாதம் என்பது பெரிய விளம்பரத்தை தந்துவிட போகிறது கிடையாது. அதே நேரத்தில் அதிபர் தேர்தல் வேட்பாளருக்கு புதிதாக போட்டியிடக்கூடிய கமலா ஹாரிஸ் ஏற்கனவே துணை அதிபராக இருந்தவர் தான். பைடனுடைய ஆட்சி காலத்தில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் எல்லாத்துக்குமே அவருக்கும் பொறுப்பு இருக்கு. துணை அதிபராக இருக்கார். ஜனநாயக கட்சியினுடைய கொள்கைகளை இன்றைய காலகட்டத்தில் எவ்வாறு அமல்படுத்த போகிறார்கள் என்பது பற்றி மக்கள் நன்கு அறிந்து வைத்திருப்பார்கள். அதனால நேரடி விவாதம் என்பது இருவருக்கும் பெரியதாக பயன் ஏதும் தரும் நிலையில் கிடையாது. இருந்தாலும் இந்த நேரடி விவாதம் பரபரப்பாக விவாதிக்கப்பட்டு மக்கள்கிட்ட ஒரு கருத்தாக்கத்தை உருவாக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருது. அமெரிக்காவின் பல பொருளாதார பிரச்சனைகளுக்கு சட்டவிரோத குடியேறிகள் தான் காரணம் அப்படின்னும், பைடன் ஆட்சியில் இந்த பிரச்சனையை கட்டுக்கடங்காமல் போய்விட்டதாகவும் குற்றம் சாட்டினாங்க. ஒஹையோ மாகாணத்தின் ஸ்பிரிங்ஃபீல்ட் நகரில் ஜெயந்தி நாட்டிலிருந்து வந்த குடியேறிகள் நகர மக்களுடைய நாய்களையும் பூனைகளையும் அதை கொன்று சாப்பிட்டார்கள் அப்படின்னு முன்னதாக சமூக ஊடகங்களில் பரவிய ஆதாரமற்ற செய்தியை ட்ரம்ப் தெரிவித்தார். இதை கேட்டு கமலா ஹாரிஸ் கிண்டலாக சிரித்தாங்க. ஒஹியோ மாகாணத்தில் புலம்பெயர்ந்தோர் பூனைகளை திருடி சாப்பிட்டதாக சொல்லப்படும் தகவல் அப்படிங்கிறது இணையத்தில் பரவிய ஒன்று. அதற்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. ஸ்பிரிங்ஃபீல்ட் நிர்வாகமும் கூட இந்த தகவலை திட்டவட்டமாக மறுத்திருந்தாங்க. பூனைகளை திருடி சாப்பிடுவதாக கூறும் குற்றச்சாட்டில் எந்த அடிப்படையும் இல்லை என்று சொல்லியிருந்தாங்க. நகராட்சி நிர்வாகமே அதிகாரப்பூர்வமாக அந்த செய்தியை மறுத்துவிட்ட போதிலும் இணையத்தில் பரவிய செய்தியை ட்ரம்ப் அதிபர் தேர்தல் விவாதத்தில் பேசியதாலும் நெறியாளர் அதனை சுட்டிக்காட்டிய பின் இதனை கண்டுபிடிக்க வேண்டும் என்று கூறி சமாளித்ததாலும் கமலா ஹாரிஸ் சிரித்தாங்க. அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறுபவர்கள் பிரச்சனை, இஸ்ரேல் காசா போர், உக்ரைன் போர் அப்படின்னு உலக விவகாரங்களை இருவரும் விவாதித்த போதிலும் உள்நாட்டில் வீடற்று சாலையோரத்தில் குடியிருப்போர், வேலையில்லா திண்டாட்டம் போன்றவற்றை வசதியாக மறந்துட்டாங்க அப்படிங்கிறது தான் சொல்லணும். இந்த நிலையில் கருத்து கணிப்புகளும் வெளியிடப்பட்டு வருது. கமலா ஹாரிஸ் தற்போதைய கருத்து கணிப்பில் முன்னிலையில் இருக்காங்க அப்படின்னாலும் அமெரிக்க அதிபர் தேர்தலில் மொத்த வாக்குகள் அடிப்படையில் மட்டும் தேர்தல் வெற்றி தோல்வியில் நிர்ணயிக்கப்படுவது இல்லை என்பதையும் நினைவில் கொள்ளணும். அதிபர் பதவிக்கு போட்டியிடும் வேட்பாளர்கள் அமெரிக்காவின் 50 மாநிலங்களையும் பெரும்பான்மையான மாநிலங்களையும் வென்று அதன் மூலமாக அந்த மாநிலங்கள் பெற்றிருக்கும் தேர்ந்தெடுப்போர் அவையும் வெல்லணும். இந்த தேர்ந்தெடுப்போர் அவை உறுப்பினர்கள் தான் தேர்தல் முடிந்த பின் அமெரிக்க அதிபரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த வகையில் அமெரிக்க அதிபர் தேர்தல் ஒரு மறைமுக தேர்தல் அப்படின்னு தான் நம்ம இன்டைரக்ட் எலெக்ஷன் தான் சொல்லணும். இந்த தேர்ந்தெடுப்போர் அவையில் மொத்தம் 538 பேர் உறுப்பினர்கள். அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு வேட்பாளர் குறைந்தபட்சம் 270 உறுப்பினர்களை வென்றிருக்க வேண்டும். கடந்த 2000 மற்றும் 2016 அமெரிக்க அதிபர் தேர்தல்களில் வென்ற ஜார்ஜ் புஷ் மற்றும் ட்ரம்ப் ஆகிய இருவருமே மொத்த வாக்குகளில் குறைவான வாக்குகளை பெற்றாலும் அதிக மாநிலங்களில் வென்றதால் அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றனர் என்பது தெரிந்த விஷயம். இந்நிலையில் ட்ரம்பா அல்லது ஹாரிஸா என்பதை பெரும்பான்மையான மக்கள் தீர்மானிக்க முடியாத நிலையில் அமெரிக்க அதிபர் தேர்தல் முறை இருப்பதால் கருத்து கணிப்புகள் பெரியதாக பலித்துவிட போகிறது கிடையாது.